ஒரு கதை சொல்லட்டுமா சார்? இந்த கதை உலக அரசியலில் ஒரு புரிதலை உங்களுக்குள்ள பயங்கரமாக ஏற்படுத்தும். இன்னைக்கு எதிரியாக இருக்கிறவன் நாளைக்கு நண்பன், இன்னைக்கு நண்பனாக இருக்கிறவன் நாளைக்கு எதிரி. இது நம்ம வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, உலக அரசியலும் அப்படித்தான். அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு 47 நாடுகளுடைய கூட்டமைப்பை உருவாக்கி ஒத்த நாட்டுக்கு எதிராக 3.5 வருஷமாக ஒரு போரை நடத்திட்டு இருக்காங்க. அதுதான் ரஷ்யா உக்ரைன் போர். திடுதிப்புனி அமெரிக்கா ஈரான் அடிக்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் அழிச்சிட்டோம். ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் 48 சீனியர் லீடர்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம். இனிமேல் ஈரானால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு நாடான UK, பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான நாடுகள், அமெரிக்கா நீ செய், என்னுடைய ஏர்பேஸை யூஸ் பண்ணிக்கோ, என்னுடைய விமானம் தாங்கி கப்பல் அங்கே வந்துட்டுருக்கு, நீ செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. வாரார் செம்ம ஸ்டைலாக அங்கேருந்து புட்டின் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்போது யூரோப்புக்கு போகக்கூடிய பைப்லைனை நான் கட் பண்ணால் எப்படி இருக்கும்? எனக்கு தோணுது இதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பாவிலேருந்து வந்த இல்லாட்டி ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், யூகேயாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் நான் சொன்னதில் தவறு இருக்குது, இந்த யுத்தத்தில் நாங்கள் பங்கு பெற விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகுறாங்க. ஃப்ரான்ஸ், எங்களுடைய ஏர்பேஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அது போருக்காக யூஸ் பண்ணக்கூடாது, மனிதாபிமான அடிப்படையில் என்னாவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து பிளான் பி அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு எதிராக, நாட்டோக்கு எதிராக உருவாக்குறாங்க. அப்படின்னா அந்த ஒத்த வார்த்தையில் என்ன விஷயங்கள் இருக்குது? அதுதான் நட்பு. இந்த பதிவை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த கதையில் ஒரு ஹீரோ இருக்கார். அது வேறு யாருமே கிடையாது, ஹங்கேரி அப்படிங்கிற ஒரு நாடும் அந்த நாட்டினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஒர்பன் அவர்களும் தான். ஹங்கேரி கொஞ்சம் நாட்களாகவே சீரியஸான ஒரு ஸ்ட்ரகிளை செஞ்சிட்ருக்காங்க. உக்ரைனுக்கு எதிராக ஒரு பெரும் ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பிய யூனியன் இருக்குல்ல, யூரோப் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளிடம் ஒரு வித்தியாசமான ஒரு பவர் இருக்குது, அதுதான் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூரோப்பிய யூனியனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் இப்போ 4 பேர் இருக்கீங்க, நீங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு பட்ஜெட்டை அறிமுகம் செய்கிறீங்க. அப்பா கை தூக்குறாங்க, அம்மா கை தூக்குறாங்க, மகன் கை தூக்குறாங்க, மகள் மட்டும் அதுக்கு கை தூக்கலை. அதாவது மகள் அதை வீட்டோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டை நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த குடும்பத்துக்காக அனுமதிக்க முடியாது. ஸோ இந்த குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் கை தூக்குனாதான், இல்லாட்டி வீட்டோ பண்ணாமல் இருந்தால் தான் அவங்க ஏற்படுத்தக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் சம்மதமாகி வெளியில் போகும். அதே மாதிரி தான் யூரோப் யூனியனும். யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்குது. அந்த வீட்டோ பவரை வச்சு யூரோப் யூனியன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். ஸோ இப்போ யூரோப் யூனியன்லாம் சேர்ந்து உக்ரைனை காப்பாற்றுறதுக்காக ஒரு 9 பில்லியன் யூரோஸ் ரெடியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளும் கலெக்ட் பண்ணி, சில நாடுகள் ரஷ்யாவினுடைய அசட்ஸை அலோகேட் பண்ணி அதை வாடகைக்கு கொடுத்து, அதை குத்தகைக்கு கொடுத்து, இந்த மாதிரி காசெல்லாம் ரெடி பண்ணி ஒரு 90 பில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறது தயாராக இருக்குது. ஏன் இந்த உதவியை யூரோப் நாடுகள் செய்கிறாங்க? வேறு ஒன்றுமே இல்லை, அமெரிக்கா கை கழுவிட்டாங்க. யூரோப் யூனியன், உக்ரைன், ரஷ்யா, இவங்க 3 பேருக்கான யுத்தம். திஸ் இஸ் நாட் மை வார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒதுங்கி நிற்கிறார். ஸோ யூரோப் யூனியனுக்கு கண்டிப்பாக உக்ரைன் ஜெயித்தே ஆக வேண்டும். ஏன்னா இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 90 பில்லியன் யூரோவும் கொடுத்துட்டா உக்ரைனால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும்போது அங்கேருந்து ஒரு கை அப்படி உயர்கிறது. அதுதான் ஒர்பன் அவர்களுடைய கை. ஹங்கேரி சொல்கிறாங்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ரஷ்யாவினுடைய ஆயிலை ஒரு பைப்லைன் வழியாக இங்கே கொண்டு வந்துட்டு இருந்தோம், அந்த பைப்லைனில் இப்போ ஆயில் வரமாட்டுக்கு, அது திரும்ப எங்கள் நாட்டுக்கு வந்தால் தான் நான் இந்த 90 பில்லியன் யூரோஸை உக்ரைனுக்கு கொடுக்க சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்க்கொடியை தூக்குறார். நிறைய பேர் ஒர்பன் அவர்களிடம், ஹங்கேரியிடம் போய் விதண்டாவாதம், நிறைய பேர் வாதம் பண்ணுறாங்க, விதண்டாவாதம் பண்ணுறாங்க, அன்பால் பேசுகிறாங்க. ஹங்கேரி எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல. சரி, அப்போ என்ன நடந்துச்சு? நேராக உக்ரைன்கிட்ட போகிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட பார்த்து பேசும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு, அந்த பைப்லைனில் டேமேஜ் வந்திருக்கு, அதனால் அந்த டேமேஜை நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் அந்த பைப்லைன் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஆயில் தர முடியும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்கிறாங்க. நிப்பாட்டு, ஆயிலை உக்ரைன் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் இல்லை,
ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய ஆயிலை உக்ரைன் வழியாகத்தான் இந்த யூரோப் நாடுகளுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது பைப்லைன். 1964 எப்போ உள்ள கணக்கு பாருங்களேன், வரலாறு. 1964 சோவியத் யூனியன் ரஷ்யா அவங்களுடைய நட்பை வெளிப்படுத்தும் விதமாக எங்கள் ஊரில் நிறைய ஆயில் இருக்குது, இந்த உனக்கு வேணுமா யூரோப் நாடுகளே, இந்த ஆயில் அந்த பைப்லைனை போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஆயிலை நான் உங்களுக்கு தாரேன், கம்மி விலைக்கு ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பைப்லைனை போட்டு நம்ம தண்ணீர் கொடுக்குற மாதிரி அவங்க என்ன கொடுத்துட்ருக்காங்க, கச்சா எண்ணெயை கொடுத்துட்ருக்காங்க. 1964 தொடங்கப்பட்ட இந்த பைப்லைனுக்கு ஒரு பேர் போடணும்ல, அதுதான் ட்ரெஸ்பா பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ்பா அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. நட்புக்கான ஒரு பைப்லைன் தான் இந்த ட்ரெஸ்பா பைப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைப்லைன். கிட்டத்தட்ட இந்த பைப்லைனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4000 5500 கிலோமீட்டர். ஐயோ, 4000 கிலோமீட்டர், அதனுடைய கிளைகள் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். அப்போ 4000 5500 கிலோமீட்டர் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வேர்ல்டில் லார்ஜஸ்ட் பைப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைப்லைன் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன், அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்பா பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 1.2 மில்லியன் பேரல்லிருந்து 1.4 மில்லியன் பேரல்ஸ் கச்சா எண்ணெய் இந்த பைப்லைன் வழியாக யூரோப்புக்கு போகும். கேட்குறதுக்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அப்போ இதை செஞ்சுருப்பாங்கள்ல, இந்த ட்ரெஸ்பா பைப்லைன் அப்படிங்கிறத 1964 ஒரு நாட்டிலேருந்து பல நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு 5500 கிலோமீட்டரில் தோண்டி அந்த பைப்லைன்லாம் போடுறது எவ்வளோ பெரிய கடினமான முயற்சி. அந்த முயற்சியை துச்சமாக அப்படிங்கிற முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க உக்ரைன். போர் தொடங்கின உடனே இந்த ஆயில் எம்பர்கோ போடணும் அப்படிலாம் சொல்லி யூரோப் நாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உக்ரைன் சொல்கிறாங்க, ஏன் ஊர் வழியாக ஒரு பைப்லைன் போகுது, அந்த பைப்லைனை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பைப்லைனை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த ட்ரெஸ்பா பைப்லைன். இந்த ட்ரெஸ்பா பைப்லைன் வழியாக எந்த நிறுவனம் அவங்களுடைய கச்சா எண்ணெயை அனுப்பிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்நெஃப்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். ஸோ இந்த டிரான்ஸ்நெஃப்ட் நிறுவனம் அனுப்பக்கூடிய கச்சா எண்ணெய் இங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து நேராக யூரோப் நாடுகளுக்கு போகும். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த பைப்லைனை இரண்டாக பிரிப்பாங்க. ஒன்று சதர்ன் பிரான்ச், இன்னொன்று நார்த்தன் பிரான்ச் அப்படிங்கிறது தான், தெற்கு வடக்கு. அப்போது சதர்ன் பிரான்ச், நார்த்தன் பிரான்ச் அப்படின்னு சொல்லும்போது இந்த நார்த்தன் பிரான்ச் வந்து பெலரஸ் வழியாக போலந்து, ஜெர்மனி இப்படின்னு சொல்லி லாத்வியா, லித்துவேனியாலாம் போகக்கூடிய இதுதான் இந்த நார்த்தன் பிரான்ச். சதர்ன் பிரான்ச்சை நம்ம எடுத்து பார்த்தோம்னா உக்ரைனில் தொடங்கி, அதாவது ரஷ்யாவிலேருந்து உக்ரைன்லேருந்து ஸ்லோவேக்கியா, ஹங்கேரி, செக் குடியரசு நாடுகளுக்கு போகக்கூடியதான் இந்த சதர்ன் பிரான்ச். இந்த சதர்ன் பிரான்ச்சில் இருக்கக்கூடியதான் உக்ரைன் வழியாக பாஸ் ஆகுது. அப்படி இந்த சதர்ன் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் பைப்லைன் தான் யுத்தம் காரணமாக டேமேஜ் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் ரஷ்யாட்டிருந்து நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஸோ ஹங்கேரி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்கக்கூடியது அந்த பைப்லைன் வழியாக வரக்கூடிய கச்சா எண்ணெய், அது இல்லைன்னா எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நிப்பாட்டு விக்கி, இதுக்கும் நீ முன்னாடி ஒரு கதை சொன்னியே, யூகேனுடைய ஸ்டார்மர் அவர்கள் ஒரே நாளில் உல்ட்டாவாக மாறிட்டார், ரஷ்யாவினுடைய அதிபர் ஸ்டைலாக வந்து அந்த பைப்லைனை நிப்பாட்டிட்டா போதும் அப்படின்னு சொன்னார்னு. அதே பைப்லைன், ஆனால் அது நார்த்தன் பிரான்ச். அப்போ நார்த்தன் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய பைப்லைன் வழியாக என்ன போயிட்டுருக்கு, இப்போதும் கச்சா எண்ணெய் அதிகமாக போகலனாலும் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அதாவது யூரோப்புக்கு தேவையான கச்சா எண்ணெய் யார் தான் கொடுத்துட்ருக்கா, ரஷ்யா தான் கொடுத்துட்ருக்காங்க இன்றளவும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியாவை மட்டும் நீ ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே விக்கி அப்படின்னு கேட்டால் அது ஒரு உலக அரசியல், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, இப்போ நார்த்தன் பிரான்ச் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நார்த்தன் பிரான்ச்சை நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு புட்டின் அவர்கள். சதர்ன் பிரான்ச்சு ஒர்க்கே ஆகலை, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டால் உக்ரைனில் இருக்கிறதுனால உக்ரைன் ஹங்கேரியனுடைய இன்ஸ்பெக்ஷன் எதுவுமே அனுமதிக்க மாட்டேங்காங்க. ஆனால் உக்ரைன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுது, அங்கே வந்து பிளாக் இருக்குது, அங்கே வந்து டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இந்த ஸ்லோவேக்கியாவினுடைய அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, ஒரு ஹை டெஃபினிஷன் ஒரு சேட்டலைட் இமேஜ் எடுக்கிறாங்க இந்த சதர்ன் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய இந்த பைப்லைன். அப்படி எடுத்துகிட்டு எங்கடா டேமேஜ் இருக்குதுன்னு சொல்லி கேட்க, எங்கேயுமே டேமேஜ் இல்லை. உக்ரைன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த 90 பில்லியன் யூரோ தாரேன்னு சொன்னீங்கல்ல, அதை தந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த உதவியை தந்துட்டிங்கன்னா வித்தின் 1.5 மாதங்கள், வெறும் 45 நாளில் அந்த பைப்லைனை சரி பண்ணி அது வழி அவங்களுக்கு கச்சா எண்ணெயை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹங்கேரி சொல்கிறாங்க முடியாது, அந்த பைப்லைன் வழியாக நீ எப்போ கச்சா எண்ணெய் என் நாட்டுக்கு வருதோ அன்றைக்கி தான் 90 பில்லியன் யூரோவை உனக்கு உதவியாக தருவோம், அப்படி இல்லையா உனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார். இதை விட அடுத்ததாக ஹங்கேரியனுடைய அந்த ஒர்பன் அவர்கள் கேட்குறாங்க, நம்ம ரஷ்யாவுக்கு எதிராக கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத பொருளாதார தடைக்குள்ளே சேர்த்தோம்ல, அந்த பொருளாதார தடையை நீ விலக்கு. Oil is
és a normalitás talajára, addig egyetlen Ukrajna számára kedvező döntést sem fogunk támogatni, tudattam az elnök asszonnyal. பொருளாதார தடையை விலக்கிட்டு என்னுடைய இன்ஸ்பெக்ஷன் டீம் அங்கே கொண்டு போய் எங்கே டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி காண்பி அதன் பிறகு இந்த 90 பில்லியனை ரிலீஸ் பண்ணுறதுக்கான என் வீட்டோ பவரை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து தான் பெரும் பஞ்சாயத்தாக ஓடிட்டுருக்கு ஐரோப்பா மற்றும் ரஷ்யா நடுவில். இதை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி. ஒருவேளை இதில் ஹங்கேரி ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும் விக்கி? யூரோப்புக்கு தேவையான கச்சா எண்ணெய் தங்கு தடையின்றி ரஷ்யாவிலேருந்து போகும். ரஷ்யாவுக்கு எகெயின் நல்ல லாபம், பெத்த லாபம். ஆல்ரெடி எங்கேயுமே இல்லை கச்சா எண்ணெய். பார்த்தீங்கல்ல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. ஈரான் சண்டை போட்டுட்ருக்காங்க. சவுதி அரேபியா மேலே ஈரான் அடிக்கிறாங்க. பஹ்ரைனில் இன்றைக்கி முக்கியமான ஒரு ஆயில் ரிஃபைனரி அந்த நிறுவனத்தின் மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஈரான். ஸோ அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்த கட்ட தாக்குதல் இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே அடிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் ரஷ்யாவும் செஞ்சாங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல் அடிக்கப்பட்டது. அதன் பிறகு அடிக்கப்பட்டது என்ன? பாலங்கள், அதன் பிறகு எனர்ஜி கிரிட்டு, அதன் பிறகு பைப்லைன்ஸ். இந்த மாதிரி எனர்ஜி பைப்லைன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அடித்து நொறுக்குனாங்க. இதே மாதிரி இனிமேல் நம்ம மிடில் ஈஸ்ட்டில் நடந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு மிடில் ஈஸ்ட் வழியாக ஆயிலே வராது, கச்சா எண்ணெயே வராதுன்னா யூரோப்லாம் எங்கே போகும்? அப்போது இந்த பைப்லைன், இந்த நட்பு பைப்லைன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை. அதனால தான் யூரோப் என்ன செய்கிறாங்க? ரஷ்யா கூட பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூரோப் இப்போ ஹங்கேரிட்ட தம்பி நீ எப்படியாவது ஜெயிச்சிட்றா, உக்ரைன்ட்ட சொல்லி இந்த பைப்லைனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுறா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. Rá fogjuk kényszeríteni az ukránokat, hogy indítsák újra a szállításokat. Nem üzlettel, nem megegyezéssel, nem kiegyezéssel, hanem erőből fogjuk elérni. ரஷ்யாவும் அதற்கான பேச்சுவார்த்தையில் கொஞ்சமாக ஒரு முன்னேற்றம் அடைந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது யாருடைய தோல்வியாக மாறும் அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி அது அமெரிக்காவினுடைய தோல்வியாக மாறும். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு கணக்கு இருக்குது. வெனிசுலாவிலேருந்து ஆயிலை இறக்கி அப்படியே யூரோப்புக்கு அனுப்பி ஆசியாவுக்கு அனுப்பி காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. அந்த கணக்குக்கு தீ வைக்கிற மாதிரி தான் இப்போது இந்த ட்ரெஸ்பன் பைப்லைன் அப்படிங்கிறதும் ஹங்கேரியினுடைய வீட்டோவும் ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்ருக்கு. இதுதான் உலக அரசியலில் ஒரு பைப்லைனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல். இதே மாதிரி ஏகப்பட்ட பைப்லைன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து ஆயில் வந்து யூரோப்புக்கு போகாது அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, ஆனால் அது போய் கப்பல் வழியாக போகாது. ஆனால் இதே மாதிரி 3-4 பைப்லைன் இருக்குது, அதன் வழியாக போகும். அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பார்த்த பிறகு இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வழியில் அந்த வீடியோ உங்களுக்கு நான் தொகுத்து வழங்குகிறேன். நல்லா இருந்துச்சுல இந்த வீடியோ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.